விஜேஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா prawn gravy. prawn gravy எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தலாம். prawn gravy செய்யறதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு 600 கிராம் prawn எடுத்துர்க்கேன். prawn clean பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு கப் தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எடுத்துர்க்கேன். தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாயில தேவையான எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், முழுசா இருக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள் 3 சேர்த்துக்கிறேன். 3 சேர்த்துக்கிட்டு ஒரு வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கிட்டு அரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன், அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கிக்கலாம், மசாலா பச்சை ஸ்மெல் போறதுக்காக. மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க பிரான் சேர்த்துக்கலாம். பிரான்ல தண்ணி எதுவும் இல்லாம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரான் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம். மசாலாலாம் பிரான்ல நல்லா மிக்ஸ் ஆகணும்.
ப்ரான் எல்லாம் சேர்த்துக்கிட்டு மசாலா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ப்ரான் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். ப்ரான் குக் ஆகி தண்ணி கொஞ்சம் வத்தணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். லைட்டா ஒரு கலரி விட்டுக்கலாம். ப்ரான் நல்லா குக் ஆகி கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரியோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.